நெல்லை ஜெயா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பன்னீர் நுகட்ஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். பன்னீரில் நிறைய வெரைட்டி பண்ணலாம். இதில் ஒரு வகை பன்னீர் நுகட்ஸ். இது வந்து சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ ஏதாவது பார்ட்டி அந்த மாதிரினா கூட நம்ம இதை பண்ணி வைக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிற பார்க்க போகிறோம். இது செய்ய தேவையான பொருட்கள்: பன்னீர், மிளகு, சில்லி ஃப்ளேக்ஸ், கரம் மசாலா, சாட் மசாலா, ஒரிகானோ பவுடர், உப்பு, பிரெட் கிரம்ஸ், இஞ்சி பூண்டு விழுது, எள்ளு, மைதா, கார்ன்ஃப்ளோர், ஆயில், வாட்டர். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஈவினிங் டக்குன்னு நம்ம பன்னீர் பண்ணி வச்சுருந்தா டக்குன்னு ஈவினிங் பசங்க ஸ்கூல் விட்டு வந்தவுடனே டக்குன்னு நம்ம அதை மேக் பண்ணிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டில் அந்த பன்னீரை மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். அந்த டைமில் ஸ்டவ்வை ஆன் பண்ணி எண்ணெய் சூடு பண்ணிகிட்ருப்போம். ரொம்ப மெலிசாக கட் பண்ண வேண்டாம். பன்னீரை கொஞ்சம் ஓரளவு பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பன்னீருக்கு தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். நான் இதில் வந்து ஒரிகானோ பவுடர், சாட் மசாலா, இது வந்து ரெடிமேடாக கிடைக்கிது பேக்கெட்டில், கரம் மசாலா, சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் கிடைக்கலனா சில்லி பவுடர் எடுத்துக்கலாம். ஆர் சில்லி பேஸ்ட், ரெட் சில்லி பேஸ்ட் இருந்தால் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் சில்லி பவுடர் பேஸ்ட்டு போட்டால் இந்த மேரினேட் பண்ணும்போது நல்லா ரெட் கலராக வரும். இது நான் ஃப்ளேக்ஸ் எடுத்துருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். அந்த ஒரிகானோ இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து கஸ்தூரி மேத்தி கூட கொஞ்சோண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து க்ரஷ் பண்ணி உள்ளே போடலாம். அதுவும் நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும், ஃப்ளேவர் கொடுக்கும். இது வந்து இப்போ நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். ரொம்ப அழுத்தி நம்ம அதை மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த பன்னீர் உடஞ்சிரும். உங்களுக்கு பன்னீர் உடஞ்சிரும் அப்படின்னு நீங்கள் நினச்ச அன்றைக்கி ஃபஸ்ட்டில் இந்த பொடியெல்லாம் போட்டு அதை லைட்டாக தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் மேரினேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இப்படி கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை. லைட்டாக அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் சில்லி பவுடர் இல்லைனா சில்லி சாஸ் சேர்த்தா ரெட் கலரில் இருக்கும். மற்றபடி இந்த கலரில் தான் இருக்கும். ஒன்றும் அதில் ப்ரிப்ரேஷன் எல்லாம் ஒன்று தான். மைதா எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவுக்கு லைட்டாக நம்ம வந்து அதை டிப் பண்ணி போடுவோம். அதனால் லேசாக அதுக்கு உப்பு போட்டுக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் கலந்துக்கலாம். இப்போ இந்த மாவெல்லாம் கலந்து அந்த பெப்பர் பவுடரும் உள்ளே போட்டுட்டோம். இப்போ அது வந்து தண்ணியில் கலக்கி வச்சுப்போம். ரொம்ப தண்ணியாக கலக்கக்கூடாது. கொஞ்சம் கட்டியாக தோசை மாவு பதத்துக்கு கலக்கினா போதும். ஏன்னா திருப்பி இதை நம்ம டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் கட்டி இல்லாமல் கலக்கிக்கோங்க. இப்போது இந்த பதத்துக்கு நம்ம கலக்கி வச்சா போதும். நம்ம பாருங்க, ரொம்ப தண்ணியாக வேண்டாம். ரொம்ப தண்ணியாக இருந்தால் அதில் ஒட்டாது. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்குவோம். பிரெட் க்ரம்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இந்த ப்ரெட்டு, காஞ்ச ப்ரெட்டை நம்ம மிக்சியில் சுற்றி இந்த மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா ஒயிட் போட்டுக்கலாம். ஒயிட் போட்டால் அந்த ஃப்ளேவரும் அந்த எண்ணெயில் பொரிக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நான் 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை கலர் எள்ளு வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேண்டாம்னா விட்டுடலாம். இப்போ நம்ம இந்த பீசஸ் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பன்னீர் பீசஸை எடுத்து ஒன்றா இதில் டிப் பண்ணி இந்த பிரெட் க்ரம்ஸில் திருப்பி அதை நல்லா டிப் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறம் நம்ம எண்ணெயில் பொரிக்கலாம். இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து வைப்போம். இதில் ஃபஸ்ட்டு டிப் பண்ணி
பிரெட் க்ரம்ஸில் நல்லா முக்கிக்கோங்க. அந்த பன்னீர் வெளியே தெரியாதபடி நம்மளுக்கு நல்லா ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி. இந்த மாதிரி நான் எல்லாம் டிப் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரியெல்லாம் நான் டிப் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம 2 சைடும் நல்லா பரட்டி போட்டு இந்த மாதிரிங்க இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக நல்லா ஆயிருக்கு. இப்போ நம்ம அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதை நான் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்பொழுது சுவையான பன்னீர் நுகெட்ஸ் தயாராகிடுச்சு. எப்போவுமே பன்னீரில் நிறையா கால்சியம் இருக்குது, பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது, போன் வளர்ச்சிக்கெலாம் ரொம்ப நல்லது. பன்னீர் அவங்க நம்ம அது கிரேவியாவோ அதோ பண்ணி கொடுக்கலன்னா இந்த மாதிரி ஈவினிங் இந்த மாதிரி ஸ்நாக்காக கண்டிப்பாக பண்ணி கொடுங்க. இது எப்படி இருக்குதுன்னு நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது வெளியே. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அந்த எள்ளு அந்த எண்ணெயில் சேர்ந்து பொரிஞ்சோன்னா அது கடிபடும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு அடுத்த ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்கள் ஜெயா ஜஸ்டின்.